என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக முறை நாம் இப்படியாக கலங்கிக் கொண்டிருக்கிறோம். எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், ஐயா எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், எங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் எங்களோட யார் வருவார்கள் என்று நாம் அநேக முறை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதத்திலே மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் வாசித்தீர்களானால், கர்த்தர் இப்படியாக தேவ ஜனங்களை பார்த்து, உங்களையும் இன்று என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஐயா உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், கர்த்தருடைய வேதத்திலே எழுதி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தரே தந்திருக்கிற மகிமையான வாக்குத்தத்தங்களும் மேன்மையான தீர்க்க தரிசனங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக, அந்த நிறைவேற்றுகிற ஸ்தானத்திற்கு, அந்த பொசிஷனுக்கு, அந்த பதவிக்கு, அந்த உயர்வான மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும், வழியிலே உங்களை காக்கிறதற்கும், உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் இடத்திற்கு சென்று சேருவதற்கும், ஐயா உங்களோடே செல்ல ஒரு அற்புதமான தூதனை இந்த தேவன் உங்களுக்காக அனுப்புவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் தூதர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே. என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். இன்றும் உங்களோடு வருகிற கர்த்தருடைய ஆவியானவர், உங்களை நடத்துகிற ஆவியானவர், ஐயா உங்களுக்காக வழக்காடுகிற, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற, தேற்றரவு கொடுக்கிற தேற்றரவாளனாகிய உதவியாளரும் துணையாளருமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா தேவனுடைய சமூகம் தேவ தூதர்களோடு உங்களோடு வரும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடலாகாது. இந்த சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா, ஓ சேனைகளின் அதிபதியாய் அவர் நம்மோட கடந்து வரும் பொழுது, அவருடைய தூதர்களின் சகாயம் அவருக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளையே உனக்கும் எனக்கும் இருக்கும் நிச்சயமாய் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது சிறியரில் ஒருவருக்கும் ஒரு தேவதூதன் உண்டு, அவன் எப்பொழுதும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே உங்களோட கடந்து வருகிற, உங்கள் பிள்ளைகளோட கடந்து செல்ல ஒரு பரிசுத்த தூதன் இருக்கிறான், ஒரு மகிமையான தூதன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா உங்க பேச்சில, சொல்லில, செயலில, உங்கள் திட்டங்களிலே, எண்ணங்களிலே எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த பாவக்கரையும் இல்லாமல், அல்ல தீய நோக்கமும் இல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செல்லுகிற இடங்களில் எல்லாம் பிரச்சனை, ஐயா எத்தனையோ பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் எங்களையும் என் பிள்ளைகளையும் சூழ்ந்திருக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆனாலும் நீங்கள் நீதியை செய்கிறவர்களாய், நியாயத்தின்படி நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை மதிக்கிற, அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்களே. ஆனால் உங்களோடு வருகிற தூதன் ஐயா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஐயா உங்களுக்கு முன்பாக செல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தூதன், அவன் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வெங்கல கதவுகளையும் உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்திலே இருக்கிற யாருமே அறிந்து கொள்ளாத, யாருமே தெரிந்து கொள்ளாத, யாருமே கண்டுகொள்ளாத பொக்கிஷங்களையும் உங்களுக்கு எடுத்து தருவார். என் நல்ல கிருபைக்குள்ளே உங்களை நடத்துவார். நல்ல மேன்மையான மகிமையான ஆசீர்வாதத்திற்குள்ளே உங்களை நடத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயே ஆகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதிகளாகவும் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன்.
நேசிப்பேன். யாரையா சொல்றது? யாரோ உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல, அல்லது நீங்கள் நம்பி இருந்த நம்புற வேலைகளிலே உங்களை கைவிட்டு போன நபர் அல்ல, அல்லது நீங்கள் காலமெல்லாம் இவர்கள் என்னை பாதுகாப்பார்கள், எங்களோட இருப்பார்கள், எங்களுக்கு உதவியா இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பின மனிதர்கள் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ஐயா, உங்களை நேசிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை அடிக்க கெடுக்க நாசமாக்க வருகிற, உங்களுக்கு விரோதமாக சதி செய்கிற சூனியம் செய்கிறவர்களுக்கு, அந்த சத்துருக்களுக்கு அவரே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே சத்துருவாகவும், உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு அவரே விரோதியாகவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பரிதாபம் பாருங்கள். ஐயா, உங்கள் சத்துருக்களுக்கும் விரோதிகளுக்கும், உங்களை விரோதிக்கிற, உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிற நபர்களுக்கு இருக்கிற பரிதாபத்தை பாருங்கள். அவர்களை எதிர்க்கிறவரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவரும் உங்கள் சேனைகளின் கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் 23ஆம் வசனத்திலே, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று உன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு போய், உன்னை நடத்தி கொண்டு போய், அவர்களையும் அவர்கள் கூட்டங்களையும் நிச்சயமாக அதம் பண்ணுவேன், அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த சத்துருவும் வாழ முடியாது. ஐயா, உங்களை எதிர்க்கிறவர்கள் தேவனை எதிர்க்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு சத்துருவாய் வருகிறவர்கள் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே சத்துருவாய் நிற்பார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தரே சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கண்மணியை தொட்டா என்ன ஆகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை எவன் தொடுகிறானோ அவன் அவரை தொடுகிறது அல்ல, அவருடைய கண்மணியையே தொடுகிறான். உங்களை விரோதிக்கிறவன் அவரையே விரோதிக்கிறான். உங்களுக்கு சத்துருவாய் நிற்கிறவன் அவருக்கே சத்துருவாய் நிற்கிறான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களோட விரோதிகளோட கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். என்னும் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகி கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களில் இருந்து விலக்குவேன் என்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தர் அனுப்புகிற ஒரு அற்புதமான தேவதூதன் இருக்கிறான். ஐயா, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். மோசே ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிக்க முடியும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, நாங்கள் கடந்து செல்லுகிற, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கடந்து செல்லுகிற இந்த காரியத்திலே, எங்கள் பிள்ளைகளுடைய வேலை விஷயங்கள் அல்லது திருமண விஷயங்கள் அல்லது தொழில் விஷயங்களிலே நாங்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் காரியங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் கடந்து செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்னே செல்லாதிருந்தால், அந்த திருமண காரியத்திலே, ஐயா, அந்த வேலை விஷயங்களிலே, தொழில் விஷயங்களிலே இவர்களை புறப்பட பண்ணாதிரும். ஊழிய விஷயங்களிலே இவர்களை புறப்பட பண்ணாதிரும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த பொறாமையும் போட்டியும் விரோதங்களும் சூனியங்களும் சதிகளும் நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளும்படியாய், இந்த உபத்திரவங்கள், கண்ணிகள், கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, செழிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய தூதனை இவர்களுக்கு முன்பாக அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என்ன காரியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிறார்களோ ஐயா, இவர்களால் இவர்கள் சத்துருக்களை, பிரச்சனைகளை, இவர்களால் இவர்களை கடன்களை, கஷ்டங்களை, நஷ்டங்களை பொறுத்து கொள்ளவோ அல்லது சீர் செய்யவோ முடியாது. அது எங்களால் கூடாத காரியம். ஆனால்
ஆனால் உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தெய்வமே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அகப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கும் விரோதமாய் நீரே சத்துருவாயும் விரோதிகளுக்கும் நேராய் நீரே விரோதியாகவும் இருப்பேன் என்று சொன்னது போல இவர்களுக்கு எதிராய் வருகிற எல்லா யுத்தங்களிலும் போராட்டங்களிலும் சேனாதிபதியாய் என் தேவனாகி கர்த்தர் நின்று போராடி யுத்தம் செய்து இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இடைஞ்சல்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறட்டும். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய தூதனை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். என்ன காரியங்களுக்காக இவர்கள் இன்று கடந்து செல்லுகிறார்களோ ஐயா, இவர்கள் கடந்து செல்லுகிற ஊழிய விஷயங்களிலே, கர்த்தருக்காய் கடந்து செல்லுகிற காரியங்களிலே உம்முடைய சமூகம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் ஐயா சகாயமும் அபிஷேகமும் இவர்களோட கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் இவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரே அதம் பண்ணி போடும்படியாய், கர்த்தரே பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அநேகரை நல்ல வழியிலே நடத்துவீராக. எங்கே எங்கே இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, எங்கே எங்கே நல்ல வசதிகள் இருக்கிறது, எதை தொட்டால் எங்கே போனால் என்ன செய்தால் செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும் என்ற இடங்களுக்கு எல்லாம் தேவனாகி கர்த்தருடைய தூதன் இவர்களை நடத்தி கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் என் தேவனாகி கர்த்தரே நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, வசனம் 25 சொல்லப்பட்டபடி நாங்கள் எங்கள் தேவனாகி கர்த்தரையே சேவிக்கிறோம். நானும் என் சகோதரியும் நானும் என் வீட்டாருமாய். எல்லாரும் வாய்த்திறந்து சொல்லுங்க, ஐயா நாங்கள் தேவனாகி கர்த்தரையே சேவிக்கிறோம். ஐயா, நீங்க எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், வியாதியை இவர்களில் இருந்து நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் இவர்கள் கையின் பிரயாசங்களை இன்னொருவர் சாப்பிடாதபடி, ஐயா ஒருவேளை இவர்களுக்கு விரோதிகளாய் காணப்படுகிறவர்கள் சாப்பிடாதபடி கையின் பிரயாசங்களை என் அன்பு சகோதர சகோதரிகள் சாப்பிடும்படியாய் கர்த்தர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்கள் கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும், தோல்விகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாப்பீராக, உயர்த்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் இருக்கிற, தூக்கம் வராமல் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்பின் பரலோக பிதாவே, இவர்கள் நன்றாக சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு கம்பீரமாய் இவர்கள் உம்மை துதித்து பாடி ஓ லார்ட் உம்முடைய சமூகத்திலே வரத்தக்கதாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க சொன்னது போலவே எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று நீங்க சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும் அப்பா. நாங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நாங்கள் ஊழியத்திற்காய், கையின் பிரயாசங்களுக்காய், பிள்ளைகளுடைய காரியங்களுக்காய் கடந்து செல்லுகிற அல்லது எங்கள் பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் கடந்து செல்லுகிற இடத்தில் எல்லாம் உமக்கு பயப்படும் பயம், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு முன்பாக, எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, இவர்கள் செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் யார் யார் இவர்களை
விரோதிக்கிறார்களோ, எந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களோ, எதிராய் நின்று இவர்களை சதியும் சூனியமும் செய்கிறார்களோ, எல்லோரையும் நீர் வசனம் 27 சொன்னபடி எல்லோரையும் கலங்கடித்து என் சத்துருக்களை எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவீராக. அது இன்றே நடக்கட்டும் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய யுத்தம் தொடங்கட்டும், கர்த்தருடைய யுத்தம் தொடங்கட்டும். ஐயா, உம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் இவர்களோடு கூட செல்லும்படியாய், இவர்களை பாதுகாக்கும்படியாய், இவர்களை ஆதரிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் தொற்று போகாதபடி இவர்களுக்காகவும் இவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும், இன்றே அற்புதங்கள் தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற, உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க ஆயத்தமாய் இருக்கிற, அதற்கு துணையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வேளையிலே அதிகாலையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களுக்காக நீரே யுத்தம் செய்கிறவராய், ஐயா நீரே உம்முடைய தூதர்களை அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நடக்க போகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் தேவ மகிமை அபரிதமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாழ்க்கை பயணத்திலே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய், அந்த ஸ்தானத்திற்கு, அந்த மகிமையான இடத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்கும்படியாய் அவர் இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எல்லா எதிரிகளையும், எதிர்ப்புகளையும், பிரச்சனைகளையும், கடன், துக்கம், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே கலங்கடைத்து மாற்றி போடுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் விருத்தி அடைந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அதில் மாற்றமே இல்லை. வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக.